ஒரு காட்டில் சூழ்ச்சியும் தந்திரமும் நிறைந்த ஒரு நரி வாழ்ந்து வந்தது. ஒரு நாள் அந்த நரி ஏமாற்றும் எண்ணத்துடன் ஒரு கொக்கை விருந்துக்கு அழைத்தது. அந்த கொக்கும் நரியின் அழைப்பை ஏற்று நரியின் வீட்டிற்கு விருந்துக்குச் சென்றது. நரி கொக்கை அன்புடன் வரவேற்று ஒரு தட்டையான தட்டில் ரசமூற்றி அருந்த கொடுத்தது. கொக்கினால் தன் நீண்ட அலகைக் கொண்ட அந்த ரசத்தை அருந்த முடியவில்லை. ஆனால் மிக எளிதாக ரசத்தை அருந்திய நரி கொக்கிடம் ரசத்தின் கலையைப் பற்றி கேட்டது. நரியின் தந்திரத்தை அறிந்து கொண்ட கொக்கு அதற்கு சரியான பாடம் கற்பிக்க நினைத்தது. ஒரு நாள் கொக்கு நரியை தன் இல்லத்திற்கு விருந்துக்கு அழைத்து வாய்க்குறுகலானதும் சற்று உயரமானதுமான ஒரு காடியில் ரசத்தை ஊற்றி கொடுத்தது. நரி அந்த ரசத்தை அருந்து முயன்று தோற்றுப்போனது. ஆனால் கொக்கு எளிதாக தன் நீண்ட அலகினால் ரசத்தை அருந்தியது. நரி அன்று தான் செய்த தவறை உணர்ந்து ஏமாற்றத்துடன் வீடு திரும்பியது. கதையின் நீதி: யாரையும் ஏமாற்றக்கூடாது. அப்படி ஏமாற்றினால் ஒரு நாள் ஏமாற்றியவன் கண்டிப்பாக ஏமாற்றப்படுவான்.